பேபி பாப்பா என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன விட்டு பயமுறுத்துறியாடா நீ? உன்னை கொன்னுடுவேன்டா மொட்டை தலையா. பயந்துட்டியா? தலையில சுத்திருச்சுல உனக்கு. ஏன் உனக்கு தான் பயமுறுத்த தெரியுமா? எனக்கு தெரியாதா? பயம் போச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணுவியா? வாடா இப்ப பண்ணு, வா வா. இதுக்கு மேல முடியாதுமா தாயே, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எதிரி மாயமா, வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சீக்கிரம் வா வா வா, போலாம் போலாம். நில்லுடா. நில்லு சாய் ப்ளீஸ். இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். நில்லுடா. இருடா, கொஞ்ச நேரம் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்ம உயிரே போயிடும். முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலாம். உன் ஃபேஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இனிமே தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் பண்ண கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வா. இது பாழடைஞ்ச பங்களாவா இல்ல பேய் வீடா? தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எனக்கு தான் அறிவே இல்லாம போச்சு. இனிமே தலையே போனாலும் இந்த பக்கம் வரமாட்டேன். நிறுத்து. டேய் பயந்தாங்கோலே, பயமா இருந்தா வெளியே எந்திரிச்சு போடா. வந்துட்டான் பேய் படம் பாக்குறதுக்கு. டேய் சூரி, ஏற்கனவே இதயத்துல ஓட்ட இருக்குடா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கத்தாம சினிமா பாடுறா. சரி நீ பாரு பாடுறா. கத்தாம சினிமாவை பாடுறா. நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்குடா. நீ பாரு. போயிட்டானா? ஏண்டா சூரி, மறுபடியும் எலுமிச்ச மாலையா? நான் ரொம்ப அழகா இருக்கல, திருஷ்டி பட்டுறோன்னு போட்டுருக்கேன். பயந்தாங்கொழி கோலப்பையில போடா போடா. யார பத்திரா கோழ பையன்ற கேவலமான பேய் படத்தெல்லாம் போடாத. ரொமான்டிக்கான படத்தை போட்டு நான் வரேன். மூஞ்ச பாரு. ஏடா சூரி, எலுமிச்சப்பழ மாலையை போட்டு சினிமாவுக்கு வர ஒரே ஆள் நீதான்டா. சேஃப்டி டேய், சேஃப்டி. என்ன சேஃப்டியா என்னவா? பெரிய ஈவென்ட் வந்திருக்கேன், நிறைய பணம் கொடுப்பாங்க. ஈவென்ட்டா? டேய் நாரி, செம்ம விஷயம் சொல்லிருக்க. தேங்க்ஸ். இத வச்சுக்கோ. இத வச்சு நான் என்ன பண்ண? எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு லெமன் ஜூஸ் போட்டு குச்சிரு. கேக்குறான். தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா 3வது வீடு. தேங்க்ஸ் பா. வாய திறக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிற பசங்க எல்லாம் நல்லவங்க இல்ல. ஐஸ் வச்சுட்டு வாங்க. ஐஸா? குச்சி ஐஸ். ஓ அதான். நீங்க எதை நினைச்சீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் நினைக்கல. அது சரி, யார பார்க்க வந்திருக்கீங்க? சிம்மாதிரி வீடு எங்க இருக்கு? எத்தனையோ வாட்டி கேட்டேன், ஒத்து வரல. அதோ அங்கதான். நம்ம வாழ்க்கையில நாம பொதுவா என்னென்னமோ செய்வோம். ஆனா எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன? சுத்தமா இருக்கிறது. நம்ம மோடியே என்ன சொல்லியிருக்காரு? தூய்மை இந்தியான்னு சொல்லியிருக்காரு. நாம சோப்பு தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க குப்பைகளை எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து. என்ன இவ்வளவு கத்தியும் ஆளைய காணும்? ஊர்ல ஒருத்தனும் இல்லையோ? வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்க பொக்கிஷமான குப்பைகளை கொண்டு வந்து என்னோட குப்பை வண்டியில போடுங்க. போடுங்கம்மா. என்ன பண்றீங்க எல்லாரும் வீட்ல? வாங்க. அட என்னமா பண்ற? குப்பைய குப்பை வண்டியில கொட்ட சொன்னா ஏன் தலையில கொட்டிட்டு இருக்க? ஓஹோ, நம்ம ஊரே குப்பை போடு. கிளியோபாட்ரா, என்ன குப்பைய குப்பை போட வந்த மாதிரி இருக்கு? என்ன மீனாட்சி, புருஷன் ஊர்ல இல்லன்னா இத்தனை பாக்கெட் வருது? என்ன பாக்கெட்? பால் பாக்கெட். என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாரு. அண்ணா, இதான் வீடு. உள்ள போ. நீங்களும் வாங்கண்ணே. உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது. நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. நீ போய் பாரு. அண்ணே நான் இல்ல. அண்ணே அண்ணே
இங்க வாங்கண்ணே வாங்கண்ணே. வீடு பாக்குறது நீ பார்த்தா போதாதா? என்ன பாருங்கண்ணே. வேற? அண்ணே நிஜமா இந்த வீடு தானே? இந்த வீடுங்கிறதால தான் இங்க கூட்டு வந்தேன். போய் சுத்தி பாரு போ. எல்லாம் சரியா இருக்கா பாரு போ. ஆஹா ஆஹா. அடடா என்ன டேபிள்லாம் சுத்துது. வீடா இருக்கு. ஆஹா. ஐயோ ஐயோ. பிரமாதமா இருக்கே. இத போய் உனக்கு 20 லட்சத்துக்கு விக்கிறனே. கப்பலா இருக்கு. பிளான போடுறேன். டேய் பார்த்திபா. மிஸ்டர் பார்த்திபன் சார், நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார்? அதேதானே? வீடு மாளிகை மாதிரி இருக்கு. இத போய் சீப்பா விக்கலாம்னு சொல்றீங்க? உண்மையாவே இங்க பேய் இருக்கா? இருக்கு இருக்கு. வந்துருச்சு அண்ணே. வந்துருச்சு அண்ணே. வந்துருச்சு. இப்ப கத்துன ஒண்ணும் இல்ல. உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு சூப்பரா இருக்குண்ணே. அப்ப முடிஞ்சது. அண்ணே ஒரு சின்ன டவுட்ண்ணே. என்னப்பா? இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே? இந்த வீட்ல இருக்கிற கல்லு மண்ணு இலை செடி கொடி எல்லாமே உனக்கு தான். நீயே யூஸ் பண்ணிக்கோ. நீயே வச்சுக்கோ. அண்ணே சினிமால காட்டுவாங்கல்ல வீடு அப்படி இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நாளையில இருந்து நீ சினிமா தானே பார்க்க போற? அண்ணே ஒண்ணும் இல்ல. இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட். உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். யாரோ யாரோ கொடுத்துனா இருக்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேன்னு. அண்ணே வரும்போது கலகலன்னு பேசிட்டு வந்தீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. வேலைக்காரி அது வேலைக்காரி இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவா. அதான் நீட்டா இருக்கு. அண்ணே இன்னொரு அடி சுத்தி பாத்துக்குவானே. போய் பாருப்போ. தாராளமா பாத்துக்குவா. எல்லாத்தையும் பாரு. பாத்துறேன். பாத்துட்டியா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. அதான் வேணும். சின்ன டவுட்ண்ணே, மறுபடியும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் என்னடா? வீட்டோட சேர்த்து இந்த எல்லா பொருளையும் கொடுத்துருவீங்கல்ல? இந்த பொருளா? எல்லாமே ஆமாண்ணே. சேர், டிவி, டீபாய், சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மொத்தமா நீ எடுத்துக்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? அப்போ போலாம். சீக்கிரம் போ. இனிமே நான் பாத்துக்கிறேன். எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட மாட்டான் போல இருக்கேன். அவன் தான், அவனே தான். ஹலோ. என்னடா நீ என்ன சொன்ன? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏய் யாரா நீ? ஏய் என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான் வெட்டுக்குத்து வேலுச்சாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசுறீங்க? இங்க இருந்தே பேசிருக்கலாமே. என்னடா கிண்டல் அடிக்கிறியா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். செந்தமிழ் பூங்காவை வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஆளை காணோம். அம்மாடி ஃப்ளோர்ல இதெல்லாம் வர வளரிட்டனா? அது போயிடுச்சுங்க. அப்ப மவுண்ட் ரோடு LIC பில்டிங் என்ன? LIC பில்டிங்கா? டேய் ஒண்ணு என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா LIC பில்டிங் எனக்கு வாங்கி கொடுத்துரு. அது வந்து ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கல. மெரினா பீச்சுக்கு என் ஆளுங்க ஒரு 150 பேரை வர வச்சு உன்னை அங்கேயே கண்டம் தொண்டமா வெட்டி கடல்ல போட்டு. இல்ல 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 எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்ல. நீங்க நிம்மதியா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பீச் ஓரமா இங்க படுத்துக்குங்க. நான் 2 நாள்ல உங்களுக்கு சூப்பர் பில்டிங்கா வாங்கி தரேன். சரியா? போன வச்சிருங்க. இப்ப எப்படி இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்படியே இரு தம்பி. இதோ அண்ணன் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சந்தேகமா இருக்கே. ஹலோ தம்பி, என் தங்கமே எப்படி ராஜெல்லாம் இருக்க? கேவலமா இருக்கேன். எது? அது நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேன். ஒண்ணும் இல்ல தம்பி, டெய்லி பேய்கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அந்த டைம்ல போன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல, அதான் காலையில எழுந்ததுமே போன் பண்றேன். ஒரு 10 லட்சம் தரேன், போயிடு. என்ன என்ன இது? வாங்கி ஒரே நாளுக்கு 10 லட்சம் குறைச்சிட்ட. வேணும்னா ஒரு 5000 இல்ல 10,000 குறைச்சுக்கோ. என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற? நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முழுசா 20 லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன். இவன் என்ன எப்படி சொல்றான்? தம்பி, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். 10 லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன். நீ ஊருக்கு ஓடி போயிடு. இங்க பாருண்ணே, ஏதோ நீ சொன்னேன்னு விக்கலாம்னு நினைச்சேன். இல்லன்னா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது வரைக்கும் எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் பண்ணிட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் எஃபெக்டும் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 50 லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாத, வச்சிரு. தம்பி 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 டேய், உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுடா.
வருவடா. வா வாடா என் தக்காளி. டேய் சூரி, என்னடா எங்க இருக்க? ஏன் போனே கட் பண்றியா நீ? எனக்கே மெசேஜ்ல வார்னிங் கொடுப்பியா? ஏதோ கிராமத்துல இருந்து வந்து 20 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய வீட்டை ஆட்டைய போடலாம் நினைச்சியா? எங்கடா இருக்க டேய்? மரியாதையா வந்து என்கிட்ட பேசுடா. நான் 3 என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன். டேய் எங்கடா இருக்க நீ? டேய் என்னடா ஊதுவத்தி வாசனெல்லாம் வருது? பூஜை கீழே பண்ணுவாங்க, நீ மேல ஊதுவத்தி எடுத்து வச்சு என்னடா பண்ற? நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறியா நீ? எங்கடா இருக்க? ஓ, இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? இங்கேயும் இல்லையே. ஓ, அங்க இருக்கியா? இதோ நான் வந்துட்டேன். இதோ வரேன். வந்துட்டேன். சூரி பக்கம் வந்த மேடம். இந்த வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு சூரியன் வேணாம், வீட வேணாம். டிவி பிடிச்சிருக்கா? பிடிக்கல, நானே வாங்கிக்கிறேன். எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் வேணாம். நான் போட்டுமா? இரு, இப்பதானே வந்த. எனக்கு கண்ணுல இருந்து இல்ல, பேண்ட்ல இருந்து கூட கண்ணீர் வருது. நான் போகணும், இங்க இருந்து போயிடுறேன். இனிமே ஜென்மத்துக்கு இங்க தலை வச்சு படுக்க மாட்டேன் தாய். நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் போய் இந்த வீட்டு ஓனர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் வர சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் போயிடுறேன். ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை பிடிக்க மாட்டேன்னு உன் மேல நீ சத்தியம் பண்ணாதான் நான் இங்க இருந்து போவேன். நான் போறேன், ப்ளீஸ் போடா. அடேங்கப்பா, என்ன பக்கம்டா ஒண்ணு தெரியலையே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.